ஒரு மறைமுக வேர்ஹவுஸ் இல் டேமன் ஒரு கேங் லீடர் உடன் சந்திப்பதை பாருங்க. அங்கு அவர் தனக்கு கிடைக்கப் போகும் இல்லீகல் குட்ஸ் களை வாங்க வந்திருக்கார். ஆனால் பாஸ் அவரோட பதற்றமான நடத்தையை கண்டு சந்தேகப்படுகிறார். ஒரு பக்கம் ஒரு ஸ்னிட்ச் பற்றிய வதந்தி, மறுபக்கம் டேமன் தன்னை இன்னோசன்ட் போல் நடிக்கிறார். என்ன ஒரு ட்விஸ்ட்! அப்போதான் பாஸ் மெர்சலாக டேமன் ஒரு அண்டர்கவர் காப் என்று வெளிப்படுத்துகிறார். உடனே டேமன் தன் கண் எடுத்து கலக்கலா பணியில் இறங்குகிறார். அதில் அந்த கேங் கூட்டத்தின் மீது வலிமையாக ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு சமாளிக்கிறார். ஆனால் யாரோ வரும் இல் மோதிக்கொண்டு கீழே விழுகிறார். பின்னும் அவர் உடனே தயாராகி கேங் லீடர் பிடிக்க முயற்சிக்கிறார். திடீர் என்று அவரது உண்மை வெளிப்படுகின்றது. இது WFM ஆபத்து. கேங் லீடர் அவரோட வைஃப் ஏற்கனவே சந்தித்து விட்டதாக தெரிவித்து மிரட்டுகிறார். பயத்துடன் டேமன் வீடு திரும்புகிறார். அங்கு காட்சிகள் கொடூரமாக உள்ளன. அவரது பெட்ரூம் இல் வைஃப் கொல்லப்பட்டிருக்கிறாள். ஆண்டுகள் கழித்து சைமன் ஒரு ஸ்கூல் இல் டீச்சிங் ஜாப் ஆரம்பிக்கிறார். அங்கு ஒரு ஸ்டூடெண்ட் இரண்டாவது முறையாக மிஸ்ஸிங் ஆகிறார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கேங்களில் சிக்கிக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அடிஷன் பிரச்சினையோடு கலக்கம் அடைந்த ஸ்கூலில் அமீலியா ஒரு முன்னாள் அடிக்ட் தானும் உதவ முயற்சி செய்தாலும் அவங்களால அந்த சிறுவனை கவனிக்க முடியல. சைமன் அவர்களின் மகன் இது பற்றி கேட்கும்போது ஒரு சோகமான செய்தி கிடைக்கிறது. அந்த சிறுவன் இறந்துவிட்டார் என்கிறார் அவர்களின் தாய். ஸ்கூலில் இந்த மாதிரி பிரச்சினைகள் தொடர்ந்து வந்தா மட்டும் சைமன் தன் நண்பர் டேமன் உதவிக்கு அழைக்கிறார். இரவு வந்து சேர்ந்தபோது டேமன் சைமன் வீட்டில் டின்னர் முடிந்ததும் அங்கேயே ஸ்கூலின் அடிஷன் பிரச்சினைகளை கேட்டுக்கிறார். கேஎல் அந்த பேச்சை ஓவர்ஹியர் செய்ய டேமன் ஹெல்ப் பண்ண முடியாது என சொல்லி விட்டு போனார். ஏனென்றால் அவருக்கே அவர் சொந்த பிரச்சினைகள் மிகுந்து போயிருந்தது. பின்னர் ஒரு ஸ்டோரில் அல்கோவால் வாங்கும்போது 3 நபர்கள் அவரை கொள்ளையடிக்க முயற்சி செய்கின்றனர். அதே நேரத்தில் சைமன் அந்த வேர்ஹவுஸ் பற்றிய தகவலை கேட்டு அதற்குள் நுழைய முயற்சி செய்யும்போது பிடிபட்டு விடுகிறார். அடுத்த காலையில் நியூஸ். ஓஹோ, இது ஒரு த்ரில்லிங் கதையா இருக்கு. நம்ம சைமன் வேர்ஹவுஸில் செத்து போயிட்டாராம். கொலையோ தற்கொலையோ என்ற சந்தேகத்தில் போலீஸ் அவரை மருந்து வியாபாரத்தில் கலந்திருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா டேமியன் நம்ப மாட்டேங்கிறாரு. சைமன் பெயரை சுத்தம் பண்ணணும்னு அவரோட வீட்டுக்கே போயிட்டார். அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம். டேமியன் அவரோட அந்த புகழ்பெற்ற சைமன் பெயரை சுத்தப்படுத்தணும்னு தான் சொல்றார். ஆனா அதுக்கு ஃபேக் டாக்குமெண்டேஷன் வேணுமாம். சும்மா ஸ்டைல் ஒருத்தர்கிட்ட பேசி ஸ்கூல் டீச்சர் நுழைச்சாரு. பாவம், செக்ரட்டரி சொல்றாங்க ஸ்கூல் ரொம்ப டேஞ்சரஸ், வேற எங்கேயாவது போயிடுங்க என்று. ஆனால் பிரின்சிபல் லீக் அவங்க மீது நம்பிக்கை வச்சுட்டு உடனே ஹயர் பண்ணி செக்யூரிட்டி டீட்டெயில் கூட கொடுத்துட்டார். அகாத்தா டெப்யூட்டி பிரின்சிபல் டூர் கொடுப்பாங்க முதல் நாள்ல. பாருங்க டேமியன், முதல் நாள்ல நம்ம ஜாரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? சைமனிக்காக வைக்கப்பட்ட மெமோரியல்ல இருந்து ஃப்ளவர்ஸ் திருடி வைக்கிறாரு. ஆச்சரியமா? இந்த பள்ளியில் என்ன ஒரு சண்டை! சீர்குலைந்த மாணவர் ஜாரோ வளர்ந்து வரும் பிரச்சினையை கண்டறிந்து அதை முறியடிக்க முயன்றார். ஆனால் அவர் தனது கேங் மெம்பர் மேமத் கூப்பிட அவர் தன் வெட்கத்தால் ஒரு கை கூட செய்ய முடியவில்லை. அப்போதுதான் கண்மூடித்தனமான நிலை மூர்ச்சிக்கு உயர ஆரம்பிக்க நம்ம செக்யூரிட்டி சீஃப் செல்ஸ்கி வந்து ஜாரோ மற்றும் அவரது தோழரை அசால்ட்டா கையாளுகிறார். அதன்பின் அவர் டேமியன் உடன் ஸ்டாஃப் உள்ளிட்ட ஸ்டெஃபன் கெமிஸ்ட்ரி டீச்சர் சந்திக்க அழைத்து செல்கிறார். வகுப்பு முழுவதும் சத்தம், வகுப்பறை ஓரளவிற்கு குழப்பம். அவங்கள் டேமியன் கேட்க, நீங்களும் உங்கள் முந்தைய டீச்சர் போல டீலா என்று. இருந்தாலும் அவர் திடீர் ஒரு போன் பறிமுதல் செய்து மாணவர்களின் கேலிகளை புறக்கணித்தார். நாள் முடியும் போது பிரின்சிபல் லீக் டேமியன் நாளைய லெசன் தயாரிக்கும் போது கண்டு ஃப்ராக் ஃபேஸ் சம்பவம் பற்றி குறிப்பிட்டு சென்றார். பின்னர் அகாத்தா பார்க்கிங் லாட் இல் இருக்க ஃப்ராக் ஃபேஸ் மற்றும் அவர் கேங் அவளை முற்றுகையிட அவள் காக்கீஸ் திருடி பழிவாங்க திட்டமிடுகின்றனர். டேமியன் தன் டயர்ஸ் கிழிக்கப்பட்டதை கண்டுகொண்டு ஒரு டீச்சர் உடன் ரைட் ஹோம் செல்கின்றார். அப்போது அகாத்தா வை கவனிக்கின்றனர். கதையில் ஹீரோ நமக்கு ஒரு மாஸ் காட்டிவிட்டாரு. டேமன் தன்னோட ஃப்ரெண்ட் அகாத்தா மேல ஏற்பட்ட ஆபத்தை பார்த்துட்டு சும்மா அதிரடியா ரஷ் பண்ணி அவனால ஏட் பண்ணாரு. அவர் எதிர்த்து நின்ற ஃப்ராக் ஃபேஸ் மற்றும் அவனுடைய கேங் ஒருவன் வெப்பன் வைத்திருந்த போதிலும் டேமன் சும்மா ஜெயிச்சிட்டார். சின்ன இன்ஜுரி உண்டான போதும் அவர் ஃப்ராக் ஃபேஸ் ஓடவிட்டார். பின் அகாத்தா டேமன் ஸ்கூல் கொண்டு வந்து பேண்டேஜ் போட்டாங்க. இந்த நேரத்துல டேமன் தன்னை பற்றி அதிகம் பேசாமல் அகாத்தா செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த கதைக்குள் இன்னொரு ட்விஸ்ட். கேங்கின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல் ஃப்ராக் ஃபேஸ் தங்களுடைய பாஸ் யாரோ கிட்ட மாட்டிக்கிறார். அவர் ட்ரக் ட்ரேடில் இன்வால்வ் ஆகி இருக்காரு. பின்னால வர்ற பாஸ் பைக்ல இருந்து ஹெல்மெட் கலட்டி அது ஷெல்ஸ்கின்னு ரிவீல் ஆகுது. ஃப்ராக் ஃபேஸ் பயமும் கோரிக்கையும் கலந்து ஷெல்ஸ்கி கிட்ட கொல்லாமல் விடுறதுக்கு கேட்டார். அதுக்கு யாரோ மற்றும் ஷெல்ஸ்கி கோபமானாங்க. ஃப்ராக் ஃபேஸ் அவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய ட்ரபிள் ஏற்படுத்தியதற்காக அவரை தண்டிக்க சொன்னாங்க. யாரோ மேமத் என்கரேஜ் பண்ணி ஒரு பீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாரு. மேமத் தன்னோட டிமிடிட்டி ஓவர் கம் பண்ணிட்டு கேங்ல அக்செப்டன்ஸ் கிடைக்க உதவும்னு நினைச்சாரு. யாரோ பின் மேமத்தா சைடு எடுத்து என்ன ஜாயின் பண்ண ஆசைன்னு கேட்டாரு. ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆகி இருக்கான்னு கேட்டாரு. நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகும்னு
டேமன் தன் காப் பிடிக்கப்பட்டதை கண்டுகொள்ள அவர் வந்தபோது அது டோ செய்யப்பட்டது பிரின்சிபல் உத்தரவின் படி. டீச்சர் லவுஞ்ச் இல் உள்ள சக ஆசிரியர்கள் செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இல் டேமன் முந்தைய சண்டையை பார்ப்பதில் பிஸியாக இருந்தனர். பிரின்சிபல் லீக் உறுதியாக அவருக்கு சில உற்சாகமான செய்திகளை தெரிவித்தார். டோவிங் மற்றும் புதிய டயர்ஸ் களுக்கான செலவை அவர்கள் ஏற்கப் போவதாக. கேமிலி டேமன் சண்டை திறமைகளை பார்த்து சந்தேகம் அடைந்தார். நீங்கள் யார் என கேட்க டேமன் வெறுமனே டீச்சர் என்று பதிலளித்தார். பின்னர் வகுப்புக்கு டேமன் சென்றபோது ஸ்டூடெண்ட்ஸ் அவரது சண்டை ஃபுட்டேஜ் பற்றி உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் டீச்சர் ஆக இருப்பதில் மகிழ்ச்சியடைந்தனர் மற்றும் தற்காப்பு பற்றி கேள்விகளை அடுக்கினர். டேமன் ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை முன்வைத்தார். ஒரு சவால். ஜிம்மில் கொண்டு சென்றபொழுது ஒரு மாணவர் அவரை அடித்தால் ஃபைனல் எக்ஸாம் இல்லை என்றார். எவரும் அடிக்க முடியவில்லை, ஆனால் அனுபவம் மகிழ்ச்சியாக இருந்தது. டேமன் அப்போது கேமிலி தன்னை கவனிக்க, ஆனால் அவரை அறியாமலேயே அவர் சென்று விட்டார். ஆனால் டேமன் அவரை பின்தொடர்ந்து லாக்கர் ரூம் வந்து தனது நோக்கம் மற்றும் பள்ளியில் உள்ள மர்மங்களை வெளிப்படுத்த விருப்பத்தை விளக்கி. ஆஹா, கேள்விப்படுங்களேன், சைமன் கமீல் இடையே பெரிய சண்டை வெடிச்சிடுச்சு. கமீல் தீயா கோபப்பட்டுக்கிட்டாங்க டேமன் மேல. ஏன்னா டேமன் அவரோட அப்பாவை ஒரு மிக அவசியமான நேரத்துல கைவிட்டுட்டாராம். ஆனா அவங்களோட பேச்சுல கமீல் ஒரு முடிவுக்கு வந்து டேமனின் ரகசியத்தை பாதுகாப்பாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுல நாள் முடிந்தபோது டேமனின் கார் மிக நல்ல நிலையில் திரும்பிடுச்சு. அப்புறம் அகாட்டை விட ஒரு டேட்டுக்கு கேட்டாரு. 2 பேரும் ஒரு பாரில் அலப்பறையா கொண்டாடிட்டு இருந்தப்போ இருவரையும் பொறுக்காத குடிபோதையில் இருக்கிற சில ஆளுங்க அவங்களை கேலி செய்து அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டேம் சீன் போட்டு அவங்களோட சமாளிச்சுட்டு அந்த இடம் கொஞ்சம் ஹாப்பி ஆக்கி வச்சாரு. இதுக்கு பிறகு அகாட்டா டேம் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரச்சொல்லி அழைச்சிட்டாங்க. அங்கே ஒரு சின்ன புதிரான காதல் தருணம் கொண்டாடிட்டாங்க. ஆனா டேம் சடன்லி அவரோட மறைந்து போன மனைவியின் நினைவுகளால் சிக்கிக்கிட்டு அமைதியா இருந்த இடம் விட்டு போயிட்டார். அகாட்டா ஒரு குழப்பத்துல மிஞ்சிட்டாங்க. வீடு திரும்பும் போது டேம் எப்படி கைக்குட்டையில் மாட்டிக்கிச்சு இருக்கோ மேமத் பார்த்துட்டு அவரோட அறிவுக்கும் சாத்தியத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை விட்டார். ஸ்கூலில் திரும்பிய அமீலியா தன் நண்பர் ஒருவர் ட்ரக்ஸ் வாங்கும் காட்சியை பார்க்க அவரை தடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் ஜாரோ அவரது தக்ஸ் களை அனுப்பி அமீலியா பிடிக்க உத்தரவிடுகிறார். கமீல் அமீலியா உதவ ஓடிவர அவர் ஜாரோ வின் கேங் முன் எந்த போட்டியும் இல்லை, அடி வாங்கிட்டார். ஜாரோ கமீல் எடுத்து காட்டி மற்றவர் தலையிட நினைத்தால் இதுதான் நடக்கும் என்று எச்சரிக்கிறார். டேமன் ஸ்கூலுக்கு வந்தபோது அகாட்டா அவரை மிகவும் குளிர்ந்த முறையில் நடத்துகிறார், முந்தைய நட்பை மறந்து. கமீல் முகத்தில் காயங்களை காணும் டேமன் அவர் விழுந்து கிடந்தேன் என்று சொல்வதை கேட்கிறார். ஆனால் யாரும் ஜெரோ பற்றி பேச துணியாது. டேமன் வகுப்பு மாணவர்களை அவர்களின் பயத்தை வென்று எதிர்க்க வேண்டும் என சாடுகிறார். மாணவர்கள் தங்களுக்கு திறமைகள் போதாமை காரணமாக முடியாது என்கின்றனர். அவர்களை வலுவாக்க டேமன் அவர்களை அவருடைய பழைய டோஜோ வர அழைக்கிறார். அங்கு போனா அவர்களை ஒரு ஷாபி டோஜோ வரவேற்கிறது. இது அவர்களை கொஞ்சம் ஏமாற்றுகிறது. ஆனால் கமீல் தங்கள் வகுப்புகளை தங்கி பயணம் தொடர ஊக்குவிக்கிறார். சில நாட்களுக்கு அவர்கள் டோஜோ சீரமைக்கிறார்கள். டேமன் அவர்களை கற்பிக்க மகிழ்ச்சியடைகிறார். ஆஹா, என்ன ஒரு கதை பாருங்களேன். டாமனோட சொல்ல படிப்பிலும் வேறு ஆக்டிவிட்டீஸ்லும் மாணவர்கள் வேகமாக டெவலப் ஆவதை கண்டுகொண்டு அவர் ஹிஸ்டரி சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் அகடவோட நட்புறவுல மீண்டும் ஈடுபாட்டை சாதிக்க அட்டெம்ப்ட் பண்ணினார். ஆனால் அவங்களோ அவரை டெஸ்டைனில் வைத்திருந்தாங்களே. டமன் ஃப்ரீ டைம் கேங் மெம்பர்ஸை ரகசியமாக ஃபாலோ பண்ணி முக்கிய இன்ஃபர்மேஷன்களை திரட்டி ஒரு சக்சஸ்ஃபுல் போலீஸ் ரைடை சாதனை செய்யவும் செய்தார். அந்த விக்டோரில ஒரு தாப்பதி கிடைத்தது. ஆனால் டாமனுக்கு தெரியவே இல்லை என்னவென்றால் சாம்ஸ்கியும் அவரை ரகசியமாக மானிட்டர் செய்து வந்திருந்தார். கேங்ல ஏற்பட்ட டென்ஷன்ஸ்கள் உச்சத்தை அடைந்தபோது டாமனி ஒரு தீர்வு காண டாக்கிள் செய்ய முடிவு செய்தனர். டோஜோவில் பிராக்டிஸ் செய்யும் போது முகம் மறைக்கப்பட்ட மென்களால் ஆயுதங்களுடன் கன்ஃபரன்ட் செய்யப்பட்டார். என்றாலும் அடியும் முடியும் பெற்றிருந்த போதிலும் அவர் அசால்டாக டிஃபெண்ட் செய்தார். அடுத்த நாள் சாம்ஸ்கி செக்யூரிட்டி டீம் நல்லா இல்லை என்று உணர்ந்தார். அப்போதுதான் கேங்கில் இவங்களும் இணைந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டார். ஆனால் அதை வெளிப்படையாக கூறாமல் சாம்ஸ்கியிடம் சிறிது டீஸ் செய்துவிட்டு அவரை கோபப்படச் செய்தார். அதே வேளையில் யாரோ மற்றும் கேங் பிரதானிகள் அமெலியாவின் ஃபாதரை ஒரு ஓல்ட் வாட்ச் ரிப்பேர் செய்ய உதவி கேட்கும் போல் அப்ரோச் செய்தனர். அடேய், என்னப்பா ஒரு களவாணி குத்துவிளக்கு இது. முதல்ல யாரோ அவன் அமெலியா மட்டுமல்ல அவளோட வீட்டுக்கும் பறந்து போய் இவன் பெருசா த்ரெட்டன் பண்ணியாச்சு. அப்போ அமெலியா அவ அப்பாவை ஓரமா தள்ளி யாரோவை கன்ஃபரண்ட் பண்ணினா. அது முடியல. மறுநாளே பிரின்சிபல் லீக் டேமியன் மேல மலஸ் பண்ண குற்றச்சாட்டு வச்சு அதிரடி ஆக்ரோஷம் காட்டியாச்சு. போடா யோ, கேட்டா காதுல ரத்தம் வடியுது பாருங்களேன். பின்னே டேமியன் அகதாவிடம் போய் அமெலியாவின் கீஸ் எடுத்துக்கிட்டான், ஓரம் கட்டுன மாதிரி. பிறகு போலீஸு கூப்பிட்டா பதிலுக்கு அகடக்கு கூப்பிட்டு நேரலையில் நடந்ததை சொல்லிட்டான். அந்த பிரின்சிபால் லீக் அகதாவிடம் ஸ்டெஃபனின் லாக்கரை கிளீன் அவுட் பண்ண சொல்லி கடைசியில் அவளை கல்லுல போட வைக்கும்படி நேர்மையா கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டார்.
இந்த சண்டை சகவாசக்கார கூட்டம் வெச்சு தோஜோவில் டேமியனை அவங்க மன்னிப்பு கேட்க எல்லாம் நின்னு உரங்கட்டினா. அகதா நமக்கு ஒரு பகிர் செய்தி சொல்லி அமெலியா அட்டாக் ஆகி கோமா ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்கா என்று பகிரென்று சொல்லி அடுத்த கலகலப்புக்கு ஆயத்தப்படுத்தினாங்க. இரவில் டேமன் அந்த வேர்ஹவுஸ் போனப்போ தெரியாமல் செல்ஸ்கி அவரை கண்காணித்துட்டு இருந்தார். அங்கு போய் சேர்ந்தவுடனேயே முதல் கார்ட் ஒருவரை டேமன் விரட்டி அடிச்சிட்டார். ஆனா பின்ன வந்த அகாட்டா அவரை பார்த்ததுல உஷாராயிட்டார். அந்த மேப் படி அவங்க ட்ரக்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா சில நிமிஷங்கள்ல அவங்களை செல்ஸ்கி, ஜாரோ மற்றும் எதிர்பார்க்காத பிரின்சிபல் லீக் சூழ்ந்து கொண்டாங்க. பிரின்சிபல் லீக் இன்றைய இளைஞர்களோட கல்வி மீதான அக்கறை குறைவுக்கு கோபம் காட்ட டேமன் கையில் சாய்மன் வச்சிருந்த வாட்ச் காட்டிக்கிட்டு கிண்டலடிச்சார். அப்போ சும்மா பொங்கிப்போ மேமத் அவங்க மாணவர்களோட வந்துட்டார். டேமன் ரொம்ப பெருமையோட அவங்க மாணவர்கள் புதுசா கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் காட்டி கேங் மெம்பர்ஸ் களை வீழ்த்தினங்க. குழப்பத்துல செல்ஸ்கி தப்பிக்க நினைச்சப்ப டேமன் பின்தொடர்ந்து சென்று போராட்டம் போட ஒருபோது வெளிச்சத்தில் செல்ஸ்கி வைத்திருந்த வயர்களை தொட நினைச்சப்போ சம்பவம் நடந்துச்சு.